அத்தா வணக்கம். வணக்கம். சரி அத்தா, இப்போ முதல்ல இன்ட்ரடியூஷன் பண்ணிடுறேன். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆத்தா நம்மளுடைய கோவிலை வந்து நிர்ணயம் பண்ணக்கூடியவங்க. ஸ்ரீ நாகபராசக்தி அம்மன் சித்தர்பீடத்துடைய அருள் செல்வி, அருள் வழங்கும் அன்னை அருள்மிகு செல்லம்மா அவர்கள் தான் வந்துட்டு நான் எனக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துருக்குது. இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஆத்தா, என்னுடைய பெற்ற அம்மாவுடைய அம்மா. இவங்களால தான் இன்றைக்கி ஸ்ரீ நாகபராசக்தி அம்மனுடைய கோவில் வந்து இந்த அளவுக்கு பிரபல்யமாக விளங்குது. இந்த கோவிலுடைய வளர்ச்சி, இந்த கோவிலுடைய அமைப்பு, இது ரெண்டுமே வந்து ஆத்தா தான் வந்து மூல காரணமாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட சில விஷயங்கள் எல்லாமே நம்ம பகிர்ந்துக்கலாம். ஏன்னா எனக்கு சில விஷயங்கள் தெரியாது. இதெல்லாம் அவங்கள்ட்ட நம்ம கேட்கும்போது அவங்க அதை சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா ஆத்தா? நம்ம இப்போ இருந்ததுல அம்மன் கோயில் இருக்குல்ல, அப்போது எத்தனை வருஷமாக புத்து இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளோ நாளாக இருக்குது அந்த புத்து? எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே இருக்கு. அதாவது உங்களுக்குலாம் தெரியறதுக்கு முன்னாடிலேருந்து புத்து இருக்கு. நான் வாரத்துக்கு முன்னையிலேருந்து இருக்கு. நீங்கள் பார்த்துறீங்களா பாம்பை? அப்பெல்லாம் நான் பார்க்கல. அப்போ நீங்கள் அப்போல்லாம் பாம்பை பார்த்தது கிடையாது, புத்து இருக்கிறது தெரியும். புத்து இருக்கிறது தெரியும். பாம்பை பார்க்கல. பாம்பை நீங்கள் எப்போ பார்த்தீங்க? நான் பார்த்தது வந்து அதுக்கு பிறகு தனியாக வந்துட்டு பிறகு தான் பார்த்தேன். அதாவது இங்கே எல்லாரும் இங்கே இல்லாமல் இந்த இடத்த காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம், இங்கே தனியானதுக்கு அப்புறம் தான் தனியாக வந்துட்டு பிறகு தான். எந்த இடத்துல பார்த்தீங்க இப்போ அந்த முதல்ல நாகம்மாவை? இங்கெல்லாம் நாகம்மாட்டலாம். நாகம்மா இருக்க இடத்துக்கிட்ட பார்த்தீங்க. அப்போ வந்து இது வீடாக இருந்துச்சா? எங்கே பார்த்தாலும் பார்த்தேன். ஆனால் வந்து அவங்க எனக்கு நேராக தலைமாட்டில் உட்காந்துருந்தது நாகமாட்டாலும். நாகம்மா இப்போ நாகம்மா சன்னிதானம் இருக்கக்கூட, அதாவது இப்போ நம்ம கட்டியிருக்கக்கூடிய கோயில் கட்டியிருக்க இடத்துல ஆத்தாவுக்கு வந்து முதலாக காட்சி கொடுத்த இடத்துல தான் இப்போ நம்ம நாகபராசக்தி அம்மனுடைய கோவில் வந்து கட்டியிருக்கோம், மகமாயி. அதுதான் ஆத்தா வந்து சொல்கிறாங்க. முதல்ல வந்து அவங்க பார்த்த இடம் வந்து எந்த இடம்னு கேட்டிங்கன்னா, இப்போ கோயில் இருக்கக்கூடிய இடம். இப்படி தானேத்தா? கோயில் இருக்க இடத்துல தான். சரி 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 சரி. பக்கத்துலயே அவங்க உதக்க நான் கீழே. அவங்க வந்து தலைக்கு மேலே படுத்திருந்தாங்க, நீங்கள் தரல. சரி சரி சரி. பார்த்தோன்னா நீங்கள் பயப்படலையா அம்மா? பயப்படல. பயப்படல. கிளம்பி வெளியே வந்தேன். வெளியே வந்துட்டு போனால் அதுக்குள்ளே எங்கே போனாங்கன்னு தெரியல, மறந்துட்டாங்க. வெளியில் வந்துட்டு திரும்ப உள்ளே போகிறதுக்குள்ளே எங்கே போனாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் படுத்திருந்தாங்க, எனக்கு உதக்க படுத்திருந்தாங்க. நான் பயப்படக்கூடாது. அம்மா வந்து படம் எடுத்து காட்டு பயப்பட படம்லாம் எடுக்கல, சாதாரணமாக அப்படியே பார்த்துட்டு படுத்திருந்தாங்க. நேராக படுத்திருந்தாங்க. எவ்வளோ பெரிய உருவம்? பெரிய உருவம். பெரிய உருவம். இங்கே இருக்கக்கூடியவங்க பெருசு தானே? பெருசு தான். பாட்டு பூரா பெருசு தான். அப்புறமேல புத்துக்கு நம்ம செய்ய ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் இருக்கும்? புத்துக்கு செய்ய ஆரம்பிச்சு நான் வந்தோடனே வேண்டிக்கிட்டேன். தை மாதமும் ஆடி மாதமும் கோழி ஆக்குறேன், புட்டுக்கு பால் வாக்குறேன்னு வேண்டிக்கிட்டு அது ரெண்டு பால் வாக்குறது, கோழி அறுக்கிறது, புட்டுக்கு பால் வாக்குறது எல்லாமே செய்யும். புட்டுக்கு செய்யறது. ஆமாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கோயில் இருக்கக்கூடிய இடம் வந்து கனகாமரக்காடு, பயங்கரமான கனகாமரம் இல்லையா? கோழி காட்டுக்கருவா. கோழி காட்டுக்கருவைன்னா அந்த முள்ளுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி முள்ளு கருவை. அதுக்கு இடையில வந்து முள் செடி தான் அது. நல்ல மஞ்சள் கனகாமரம் வந்து முள்ளாக இருக்கும். அப்போ எனக்கு தெரிஞ்ச விவரம் தெரிஞ்சப்பே வந்து அந்த முள்ளு கனகாமரம் வந்து செம்ம காடாக இருக்கும். அந்த பறிக்கவே போக முடியாது. அந்த பூ பறிக்கணும்னா கூட அந்த முள் வந்து அப்படியே ஷார்ப்பாக குத்தும். அவ்வளோ பெரிய காடு அது. அதாவது இப்போ நம்ம கோயில் கட்டியிருக்க அந்த ஆதிபீடத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்மன் இருக்கக்கூடிய இடத்துல வந்து என்னென்ன இருந்துச்சுன்னா, புத்து இருந்துச்சு, கூந்தல் பனை அது இருந்துச்சு. அதானே கூந்தல் பனை, புற்று, அந்த ரெண்டுமே ஒன்றா சேர்ந்துருந்த இடத்துல தான் இன்னைக்கு நம்மளுடைய அம்மாவுடைய கோயில் இருக்குது. நிறைய பேருக்கு நினச்சிட்டு இருப்பீங்க திடீர்னு நம்ம ஏதோ கட்டி வச்சுருக்கோன்னு. இது வந்து கூந்தப்பனை இருந்த இடம். கூந்தப்பனைனாலே எல்லாருக்குமே நிறைய கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். கூந்தப்பனைங்கிறது வந்து ஒரு சாமி வந்து வாழ்கிற இடம். கிராம தேவதைகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இடம். அப்படிதானே கூந்தப்பனை சொல்லுவாங்க. ஆமாம், கூந்தப்பனை இருக்கக்கூடிய இடத்துல தெய்வம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான இல்லை லட்சக்கணக்கான பேர் வந்து வழிபட்டு போகிறாங்க இல்லையா? சந்தோஷம். இன்னைக்கு வந்துட்டு நிறைய பேர் இன்னைக்கு கையெடுத்து கும்பிட்டுட்டு போகிறாங்க. இன்னைக்கு வந்து கையெடுத்து கும்பிட்டுட்டு போகிறாங்கனாலே அது ஒரு பெரிய விஷயம் தான் பார்த்துங்களேன். ஏன்னா ஆத்தா மட்டும் ஒரு தனி ஆளாக இருந்து கையெடுத்து கும்பிட்ட இடம். ஆத்தா தான் வந்து சிருஷ்டி கருத்தா. அந்த கோயில் வந்து இன்னைக்கு நாகபராசக்தி அம்மன் கோயில் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா ஆத்தா ஒரு ஆளாக மட்டும்தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரபல்யமான ஒரு கோவிலாக இந்த இடத்துல திருவாரூர் மாவட்டத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ நாகபராசக்தி அம்மன் கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரபல்யமான கோவில் இருக்குது அப்படின்னா
ஆத்தா தான் மூலமான காரணம். இவங்க இல்லாமல் அந்த கோவில் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு சத்தியமான தெய்வத்தை வழிபடக்கூடிய எங்களுடைய குரு, எங்களுடைய எல்லாருக்கும் குரு, எங்களுடைய முன்னோடி, நாகபராசக்தி அம்மனுடைய பீடத்து நாயகி, இப்படி எண்ணற்ற பேர்கள் வந்து அம்மாவுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான தெய்வம் இல்லையாத்தா? பொதுவாக எல்லாருமே என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, நம்ம கோயிலில் பாம்பு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதான் நிறைய பேர் வந்து கேட்குறது ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோயிலில் பாம்பு இருக்கா இருக்கான்னு கேட்குறாங்க. வருமா இருக்குமா அப்படிலாம் கேட்குறாங்க. ஆனால் இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் நீங்களே சொல்லிடுங்க. இருக்கு. ஆமாம் ஆமாம். அவங்க இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் யாரும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இன்னைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தர் பீடத்தை வந்து பக்தர்கள் சுற்றும் போது ஒரு பாம்பு, சின்ன பாம்பு, அது மேலே வந்து மிதிச்சிட்டாங்க போல். அது யாரையும் தீண்டவே இல்லை பார்த்துங்க. மிதிச்சிட்டாங்க. மிதிச்சோன்னா அது மாட்டுக்கும் சோகமாக அது மாட்டுக்கும் படுத்து கிடக்கு. அதை மிதித்தவங்க பார்க்கல, மற்றவங்க பார்த்து பயந்துட்டாங்க. எல்லாருமே ஒரே கூச்சல் இட்டுட்டாங்க. நிறைய கூட்டம் உட்காந்து அந்த இடத்துல கூச்சல் இட்டாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அது கொஞ்சம் அடிபட்டு இருந்துச்சு, எடுத்து நம்ம ஒரு பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டு நான் ஒரு 10 பேருக்கு வாக்கு பார்க்குற வரைக்கும் அது மட்டும் பக்கத்துலேயே தான் படுத்து கிடந்துச்சு. அப்புறம் மேலே சரி அது கொஞ்சம் சீர ஆரம்பிச்சிச்சு. சரி கொஞ்சம் நல்ல நம்பிக்கை வந்தோடனே நம்ம வந்து வேலியோரமாக விட்டுட்டோம். அது போயிடுச்சு. இன்றைக்கி கோயிலுக்கு வந்தவங்க லைவாக அதை பார்த்துருக்கலாம். அது மாதிரி நம்ம கோயிலில் அனுதினமும் தினமும் பாம்புகளை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த இடத்துல வந்து நம்ம கோயிலில் வந்து சில பேருக்கு பெரிய உருவமாக, சில பேருக்கு சின்ன உருவமாக, சைஸ் வாரியாக இருக்குது. சின்னதுலேருந்து பெருசுலேருந்து மொத்திலேருந்து ஒல்லியாக, எப்படி மனிதர்களுக்குள்ள உயரம் தாழ்வு, சின்ன குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி சைஸ் வாரியாக அவ்வளோ நாகங்கள் இங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல இன்றைக்கி வரைக்கும் நடந்த ஒரு அற்புதமான விஷயம் அது. ஏன்னா நம்ம கோயிலில் எப்பொழுதுமே நான் சொல்வேன், நம்பிக்கை மட்டும்தான் இந்த கோயிலுக்கு முக்கியம். வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது. காசோ பணமோ பொருளோ எதுவுமே முக்கியம் கிடையாது. நம்பிக்கை மட்டும் ஒன்று இருந்தால் போதும். அந்த ஒன்று நம்மளை நிச்சயமாக ஒரு இடத்துல கொண்டுட்டு போய் நிப்பாட்டணும்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? அது மாதிரி ஆத்தாவுடைய என் கையிலோட பூண்டு போனிச்சுங்களா, என் கையில் பூண்டு இப்படி உட்காந்துட்டு இருந்தால் கையில் பூண்டு போனிச்சு. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இல்லை ஆனால் ஒன்றும் செய்யலை. ஒன்றும் செய்யலை. அவங்கள எப்படி பண்ணணும்? நீங்க அம்மாவுக்கு சின்ன பிள்ளைங்க. காட்டை அழிக்கிறப்ப சீரும் பார்ப்பேன், கண்ணால பார்ப்பேன், எதுவும் பண்ணாது. இது வரைக்கும் ஆத்தா என்ன சொல்றாங்கன்னா, இங்க காடுன்னு சொன்னீங்கல்ல, பயங்கரமா இன்னைக்கு கோயில் இருக்க இடம் வந்து பயங்கரமான காடு, கருவக்காடு. அந்த காடு இருக்கும்போது என்ன பண்ணோம்னா, அந்த காட்டை அழிக்க விடாது. அது சரிக்கிட்டே படம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஆத்தா பார்த்தாங்கன்னா உடனே அந்த இடத்த விட்டு அது போயிடும். ஃபுல்லான தெய்வமாக இந்த இடத்துல அருள்பாவித்துக்கிட்டு ஒரு நல்லது கெட்டதுக்கு துணை நிற்கக்கூடிய தெய்வமாக இந்த இடத்துல அருள்பாவிக்கக்கூடிய தெய்வமாக இந்த இடத்துல இருந்து அருள்பாவிக்கக்கூடிய சக்தியாக இருந்து நல்லது கெட்டது எல்லாமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சர்பம் வாழக்கூடிய இடம் இந்த இடம். சரிங்களா? இந்த இடம் அம்மா வாழ்ற இடம் இது. ஆமாம். அதாவது நிறைய பக்தர்கள் என்கிட்ட கேட்டிருக்கேன், சாமி பாம்பு வருமா, பாம்பு பார்த்துருக்கீங்களா, பாம்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த இடத்துல கண் கூட சத்தியமாக உங்களுக்கு நல்ல நேரம் அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னா நீங்களே லைவாக பார்க்கலாம். கோயிலுக்கு வரக்கூடியவங்க யாராக இருந்தாலும் லைவாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பக்தர்கள் கேட்குறீங்க, நாங்கள் நம்பிக்கை வச்சு நிறைய கோயிலுக்கு போகிறோம், நிறைய காசு செலவு பண்ணியிருக்கிறோம், நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் காசு செலவு பண்ணிட்டு வரதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. காசு யார் வேணாலும் எங்கே வேணாலும் செலவு பண்ணிடலாம். நம்பிக்கையை செலவு பண்ணணும். உங்களோட நம்பிக்கை தான் இங்கே மெயின். நீங்கள் முழுமையான பக்தியோட அம்மாட்ட வந்து, அம்மா நான் உன்னை நம்பி வந்திருக்கேன், எனக்கு இன்ன காரியம் நடக்கணும், எனக்கு இன்னென்ன வேண்டுதல்கள்லாம் இருக்குது, எனக்கு இதெல்லாம் நீ தான் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மனசாக நம்புனீங்க அப்படின்னா அம்மா கண்டிப்பாக செஞ்சு தருவாங்க. அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. சரிங்களா? சரி. இந்த ஊட்டியாணி செடிக்கிறத அம்மா நாகம்மானால தான் அந்த ஊட்டியாணியே நல்லதா நல்ல விதமாக விளையிறதோ இன்னைய வரைக்கும் நல்ல விதமாக ஊட்டியாணின்னு பேர் ஏற்றபடி இன்னைக்கு வரைக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இடம் இது. எவ்வளோ பேரை பார்த்தேன், கண்ணுக்கு அப்படி குழுன்னு இருக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய இடம் இந்த இடம். அதனால அவ்வளோ அளவுக்கு இந்த அம்மாவுடைய அருள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம். சரிங்களா?